வணக்கம். காந்தாரா தெய்வங்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன மினி தொடரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 4 பாகங்கள் வெளியே வந்திருக்குது. இது 5வது பகுதி. காந்தாராங்கிற அந்த படத்தில் காட்டப்பட்ட துளுநாட்டு மக்களுடைய பொதுவாக துளுநாட்டில் வாழக்கூடிய மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் என்ன தெய்வங்களை வழிபடுகிறாங்க, அந்த தெய்வங்களின் விசேஷங்கள் என்ன, அது இயல்பு நம்ம வழக்கமாக வழிபடுகிற தெய்வங்கள் மாதிரி இருக்குதா, அந்த தெய்வங்களுக்கு என்ன குணநலன்கள் இருக்குது, ஏன் இந்த தெய்வங்களை அவங்க வழிபடுறாங்க, இதுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்குது, தமிழகத்துக்கு ஏதோ தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான இந்த தொடரில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்றும் நம்ம அது மாதிரி பார்க்கலாம். அவங்க வழிபடுகிற தெய்வங்களின் விதங்கள் 3 விதமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஒன்று இறைவங்கள் அல்லது இயற்கை சக்தி, 2வது அவங்க கூடவே வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், 3வது அவங்களுடைய முன்னோர்களின் ஆவிகள். இது மாதிரி 3 விதமான வழிபாடுகள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வழிபடுகிற ஒரு தெய்வத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க ஒரு தெய்வத்தையும் வழிபடுகிறார்கள். இதுவரையில் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு விலங்குகள் அல்லது இயற்கை சக்திகளான பஞ்சருளி மாதிரியான அந்த காட்டு பன்றியிடமிருந்து காப்பாற்றக்கூடிய பன்றி முகம் கொண்ட தெய்வம், அல்லது அவங்க குளிகா அப்படிங்கிற அவங்களோட நீதி வழங்குகிற அவங்களுடைய தேவன், இது மாதிரியானது பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது பியூராக நம்ம வழிபடுகிற மாதிரியே ஒரு தெய்வத்தின் கதையை தான் அவங்களும் வழிபடுகிறாங்க. அந்த தெய்வத்திற்கு அவங்க ஜூமாதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார்கள். அது என்ன ஜூமாதி, நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு பெயராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு கதையை அவங்க சொல்லுகிறார். ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி தூமாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் என்ன வரம் வாங்கியிருந்தான் அப்படின்னா, இறைவனை வேண்டி ஒரு வரம் வாங்கியிருந்தான். அவனுக்கு ஆண்களாலோ பெண்களாலோ மரணம் நேரக்கூடாது அப்படிங்கிறது அவனுடைய. அதனால அவன் ஆணோ பெண்ணோ அவனை கொல்லவே முடியாது. மிருகங்களை அவன் சமாளிச்சுக்குவான். அதனால அவன் அவ்வளவு வலிமை வாய்ந்தவனாக இருந்தான். அவனை கொல்லுவதற்கோ வெல்வதற்கோ யாராலும் முடியல. அதனால அவனோட கர்வம் ஓங்கியது. அந்த கர்வம் ஓங்கிய நிலையில மனிதர்கள் எப்போதுமே தங்களை மறந்து நடந்து கொள்வாங்க இல்லையா? எந்த மனிதனுக்கு கர்வம் வருகிறதோ அவன் தன்னை மறந்துடுவான். அதே மாதிரியே தூமாசுரனும் தன்னை மறந்து மற்றவர்களை மதிக்காமல் கர்வத்தின் உச்சியிலிருந்து செயல்பட ஆரம்பித்தான். மற்றவர்களை துன்புறுத்தினா, அவர்களை பல பேரை கொன்னா, இது மாதிரி சமூகத்திற்கு, தான் வாழுகின்ற சொந்த சமூகத்திற்கே அவன் தீமை விளைவிப்பனாக மாறிப்போனான். இதனால மக்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிவனையும் பார்வதியும் குறித்து வேண்டி ரொம்ப காலமாக மக்கள் வேண்டிய பிறகு சிவனும் பார்வதியும் இந்த தூமாசுரனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கைலாயத்திலிருந்து புறப்பட்டார்கள், எங்கே துளுநாட்டை நோக்கி. அப்படி ஒரு வருகின்ற வழியில பார்வதி தேவிக்கு திடீர்னு பசி எடுத்தது. அகோரமான ஒரு பசி. சிவபெருமான் என்ன செய்கிறாரு, பார்வதியின் பசி தீர்ப்பதற்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொடுக்குறாரு. பார்வதி தேவி சாப்பிட்டு பார்க்குறாங்க, அவங்களுக்கு இன்னும் பசி அடங்க மாட்டேங்கிறது. கடைசியில் சிவபெருமான் என்ன செய்கிறாரு, நான் மிச்சம் இருக்கிறேன், நீ என்னை விழுங்கு, உன் பசி அடங்கட்டும் அப்படிங்கிறார். பார்வதி தேவி வேற வழி இல்லை, அவங்களுடைய பசி கண்ணை மறைக்கிறது. இறைவன் ஏதோ சொல்றாரு, அதில் ஒரு பொருள் இருக்கும் அப்படின்ட்டு சிவனையே தூக்கி விழுங்குகிறார்கள். சிவனை விழுங்கினால் சிவனுடைய உடல் மொத்தமும் போயிருச்சு, ஆனா சிவனுடைய தலை உள்ள போகல, அப்படியே நின்றுச்சு. கழுத்துக்கு கீழே அப்படியே நின்று விட்டது. பார்வதி திகைத்து போனாள். சிவன் சொன்னார், இது என்னுடைய விளையாடல்களில் ஒன்று, தூமாசுரனை அழிப்பதற்கு இந்த உருவம் தான் சரி. அதனால அந்த உருவம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், கழுத்துக்கு கீழே பார்வதியாகவும் கழுத்துக்கு மேலே சிவனாகவும் ஒரே உடல்ல 2 பேரும் ஆணும் பெண்ணும் இணைந்த உடலாக அவங்க உருவெடுத்தாங்க அப்படின்னு துளுநாட்டு மக்களுடைய அந்த புராண கதைகள் சொல்லுகிறது. அந்த தெய்வத்திற்கு பேர் தான் ஜுமாதி. அந்த வடிவத்தில் வந்தாங்க. ஏன்னா அவன் வரம் வாங்கியிருக்கான், ஆணாலோ பெண்ணாலோ தனக்கு அழிவு நேரக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கிறான். அப்போ அவனை அழிப்பதற்காக ஆணும் பெண்ணும் கொண்ட உருவமாக வந்தார்கள் அப்படின்னு சொல்லி துளுநாட்டு புராணங்கள் சொல்லுகிறது. அர்த்தநாரீஸ்வரராக வந்தால் 2 பாதியாக இருப்பாங்க. அதில் பெண் தன்மையும் இருக்கும், ஆண் தன்மையும் இருக்கும். ஆணும் பெண்ணுமாக இருப்பார்கள். ஆனால் இந்த ஜூமாதி தெய்வத்தில் தலை சிவனுக்குரியது, உடல் பார்வதிக்குரியது. அப்படி தூமாசுரனோடு போரிட்டு தூமாசுரனை கொன்று துளுநாட்டுக்கு நன்மை சேர்த்தார்கள் சிவனும் பார்வதியும். அந்த ஜூமாதி அப்படிங்கிற அந்த தெய்வத்தை தான் அவங்க வழிபடுகிறார்கள். இதற்கு அந்த புராணங்களில் இன்னொரு பேரும் இதற்கு சொல்லப்படுகிறது. இந்த வகையான வடிவத்தில், அதாவது தலை சிவனாகவும் உடல் பார்வதியாகவும் இருக்கக்கூடிய இந்த வடிவத்தில் இறைவனை வழங்குவதற்கு துளுநாட்டில் ஜூமாதின்னு பேருக்கு தூமாதேவி அப்படின்னு சொல்லுகிறார்கள். தூமாதேவினா புராணங்களில் 2 விதமாக இருக்கும். அப்படின்னா புகை, அந்த புகை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தேவதைன்னு ஒரு பொருள் இருக்கு. ஆனால் இதையும் குழப்பிக்க வேண்டாம். இந்த தூமாதேவிங்கிறது துளுநாட்டில் மட்டும் வழிபடக்கூடிய வடிவம். தூமாதேவிக்கு தலை சிவனாகவும் உடல் பார்வதியாகவும் இருக்கும். இது மாதிரி அவங்ககிட்ட நிறைய வினோதமான கடவுள்கள், வினோதமான நம்பிக்கைகள் இன்னும் நிறைய இருக்குது.
அதை நான் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.